Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Max Tensor Analysis and Relativity அப்படின்ற பேப்பரில் இருக்கக்கூடிய ட்வின் பேரடாக்ஸ் அண்ட் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ட்வின்ஸ் இருக்காங்க ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ட்வின்ஸ்னால் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான். ஸோ நார்மலாகவே ட்வின்ஸ்குள்ளே என்னெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் லைக் அவங்களோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, சிலவங்க யோசிக்கிறது ஒன்றா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ட்வின்ஸ்க்கு ஒன்றா இருக்கிறது என்னென்னா அவங்களோட ஏஜ். ஓகேவா? சப்போஸ் த ட்வின்ஸ் ஏ அண்ட் பி ஆர் போத் இனிஷியலி ஆன் த எர்த், ரெண்டு பேருமே எர்த்தில் தான் இருக்கிறாங்க, விச் இஸ் அசியூம்டு டு பி அன் இனர்ஷியல் ஃப்ரேம். எர்த்தை தான் இனர்ஷியல் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ட்வின் ஏ ரிமைன்ஸ் அட் தி எர்த். ட்வின் ஏ என்ன பண்ணுறாங்க, எர்த்லேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் ட்வின் பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீடு வி அப்படின்ற ஸ்பீடில் ஒரு டிஸ்டன்ட் பாயிண்ட் பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி எர்த்துக்கு வராங்க. ஓகேவா? வித் த சேம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், எந்த ஸ்பீடில் போனாங்களோ அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் திரும்பி வராங்க. Assume that each twin carries a radio transmitter having a constant frequency f0. ஸோ ரெண்டு ட்வின் கிட்டேயுமே ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதோட ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்னால் டிரான்ஸ்மிட் பண்ணோம் இல்லையா ஃப்ரீக்வன்சியை, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி f0ன்னு எடுத்துக்கிறோம். when it at rest, twin A compares the number of cycles received from the traveling twin B. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்வின் ஏ கம்பேர் பண்ணுறாங்க. லைக் அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வெளியிடுது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஒரு யூனிட் டைம். இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கோம்ல, நம்ம ஃப்ரீக்வன்சினா இதை தானே சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ரிசீவ்ட் த ட்ராவலிங், அதாவது ட்வின் ஏ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த ட்ராவலிங் ட்வின் பி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்த ஃப்ரீக்வன்சியையும் இவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. டியூரிங் த ஜேர்னி with the number of cycles omitted by its own stationary transmitter. ஸோ எதையும், அதான் அந்த ஜேர்னியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரையும் இவங்க கையில் இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் த ஏஜிங் ரேட்ஸ் ஆஃப் த ட்வின். ஸோ இப்போ நம்ம ஏஜிங் ரேட்ஸ் ஆஃப் ட்வின்னை கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா, ஸோ இப்போது அவங்களுக்கு ஏஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது, assuming that each twin ages is proportional to the total number of cycles omitted by its own transmitter. ஸோ அவங்களோட ஏஜ் எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னா, அவங்க கையில் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காங்கல்ல, அது டிரான்ஸ்மிட் பண்ணுறதை பொறுத்து அவங்களோட ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. assuming that each twin ages in proportion to the total number of cycles omitted by its own transmitter. அந்த ஓன் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்திருக்கு அதுக்கு ப்ரப்போர்ஷனலாக அந்த ட்வின்னோட ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ரிலேட்டிவிஸ்டிக் டாப்லர் எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்சுவலி டாப்லர் எஃபெக்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாகவே இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அதோட சவுண்ட் உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு விலகும் போது அதோட சவுண்ட் கம்மியாகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, கரெக்டாக, அதை தான் நம்ம டாப்லர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். The frequency received at A as twin B recedes with the velocity V towards a point P. இப்போ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இது எர்த்துன்னு வச்சுக்கலாம், இதை P அப்படின்ற பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்வின் பி என்ன பண்ணுது அப்படின்னா, எர்த்லேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ அதுக்கான டெரிவேஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? த ஃப்ரீக்வன்சி ரிசீவ்ட் அட் ஏ, யார் ரிசீவ் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சியை, ஏ ரிசீவ் பண்ணுது. எப்போன்னா ட்வின் பி ரிசீட்ஸ்னால் போகுது with the velocity v towards the point P. அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஏல ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா? ரெண்டு பேர்கிட்டையும் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ பி டிரான்ஸ்மிட் பண்ண அந்த ஃப்ரீக்வன்சி ஏ செக் பண்ணுது. பார்க்கும்போது அது எப்படி வருது அப்படின்னா, Fn is equal to root of 1 minus beta by 1 plus beta into f0. இதெல்லாமே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் பீட்டா, நியூமரேட்டரில் 1 மைனஸ் பீட்டான்னு வரும். ஏன்னா இப்போ நம்ம திருப்பி ரிட்டன் ஆகிறது படிப்போம், ரிட்டன் ஆகிறது இது எப்படி எடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா V/C. நெக்ஸ்ட் ட்வின் ஏ ரிசீவ்ஸ் த ஃப்ரீக்வன்சி until the signal transmitted at the turn around point P arrives at A. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எது வரைக்கும் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பி அப்படின்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணி பண்ணுற வரைக்கும் அது ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டைம் இன்டர்வல் என்ன இருக்கும் அப்படின்னா, T1 is equal to L/βc + L/c இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி ஏதோ ஒரு டெரிவேஷன் வந்திருக்கு போல்.
ஸோ இது வந்து அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய டைம் தான் t1ன்னு எடுத்துக்கிறோம். L/βc + L/c அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சி இந்த சைடு கொண்டு போகிறாங்க, இந்த பீட்டா சி இந்த சைடு கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு LC + L/βc டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா βc² அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா LCயை காமனாக எடுங்க. இங்கே இருக்கிற எல்சியும் இங்கே இருக்கிற எல்சியும் காமனாக எடுத்திங்கன்னா 1 + பீட்டா மட்டும் கிடைக்கும் டிவைடட் பை βc² வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா t1 = L × 1 + பீட்டா டிவைடட் பை பீட்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து βc அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இது t1ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை பி ஆன் த ரிட்டர்ன் ட்ரிப். ஸோ ரிட்டர்ன் ட்ரிப் வருது, அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம f2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ரிட்டர்னுக்கு வருது. ஸோ அப்போ வந்து ஏ வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√of 1 + பீட்டா டிவைடட் பை 1 - பீட்டா. முன்னாடி என்னன்னு பார்த்தோன்னா 1 - பீட்டா டிவைடட் பை 1 + பீட்டான்னு எடுத்தோம். ஓகேவா, அதுவும் இதுவும் ஆப்போசிட்டாக வரும். இந்த இடத்துல 1 + பீட்டா டிவைடட் பை 1 - பீட்டா × f0ன்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு t2வும் வேறு மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆட் பண்ணியிருப்போம் L/βc + L/cன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், L/βc - L/cன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், இது இந்த சைடு கொண்டு போகிறோம், இது இந்த சைடு கொண்டு வரும். இப்போ LC டிவைடட் பை L/βc டிவைடட் பை βc² அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், எல்சியை காமனாக வெளில எடுங்க. அப்போ 1 - பீட்டா டிவைடட் பை βc² வரும். ஒரு சி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து L × 1 - பீட்டா டிவைடட் பை βcன்னு வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு t2ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்வின் ஏவை பொறுத்தவரை அந்த டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா t1 + t2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே t1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த இடத்துல L × 1 + பீட்டா டிவைடட் பை βcன்னு சொல்லிட்டு. ஸோ L × 1 + பீட்டா பை βc, இந்த இடத்துல L × 1 - பீட்டா பை βcன்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். L உள்ளே கொண்டு வரும்போது L + L/β, இந்த இடத்துலையும் L உள்ளே கொண்டு வந்திங்கன்னா L - L/βன்னு வரும். +L/β - L/β கேன்சல் ஆகிடும். L + Lோட வேல்யூ வந்து 2L/βc அப்படின்னு வந்திருக்கும். சரியா, 2L/βc. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு நார்மலாக தெரியும் β = V/cன்னு சொல்லிட்டு. அப்போ C அந்த சைடு கொண்டு போனால் β × C = Vன்னு வரும். ஸோ β × Cக்கு பதில் என்ன போடுறோம், நம்ம V அப்படின்னு போட்டுக்கிறோம். சரி, இப்போது t1 + t2 = 2L/Vன்னு வருது. ஆக்சுவலி இப்போ ஸ்பீடோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைமுன்னு வந்திருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் வந்து லைக் டைம் இந்த சைடு கொண்டு போகணுன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வந்திருக்கும். அதுதான் இங்கே பாருங்கள், டைம் இது வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து ஸ்பீடோட வேல்யூ வந்து நம்ம வெலாசிட்டின்னு வந்திருக்கு. ஓகேவா, t1 + t2 = 2L/Vன்னு வருது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீடுன்னு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ the total number of cycles received at A from B transmitted. ஸோ டோட்டலாக எவ்வளோ சைக்கிள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. சைக்கிள்னால் என்னென்னா இந்த மாதிரி வருது இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ரிசீவ்ட் அட் A ஃப்ரம் பிலேருந்து எவ்வளோ ஆயிருக்கும்னா NB. ஓகேவா, அது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் B தானே, அதனால் NB = F1T1 + F2T2 அப்படின்ற மாதிரி வரும். இதை நான் வந்து ஒரு 6th ஈக்குவேஷனை மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து F1T1ங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பேசிக்காக நம்ம F1ங்கிறத கண்டுபிடிச்சி வச்சோம்ல முதல்ல F1ஓட வேல்யூ. F1 = 1 - பீட்டா பை 1 + பீட்டா × F0 அப்படின்னு எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் T1ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்னது, L × 1 + பீட்டா பை βc அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல F1ஓட வேல்யூ √1 - பீட்டா பை 1 + பீட்டா × F0ன்னு வரும். T1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா L × 1 + பீட்டா டிவைடட் பை βc அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரியா, சரி, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 + பீட்டா அப்படின்றது இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா √1 + பீட்டா × √1 + பீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க, 1 + பீட்டாவை √1 + பீட்டா √1 + பீட்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க. மீதி எல்லா டேர்ம்ஸையுமே நமக்கு அப்படியே தான் எழுதியிருக்காங்க. இந்த ஹோல் ரூட் இருக்குல்ல, அதை வந்து தனித்தனியாக ரூட்டாக எடுத்திருக்காங்க, √1 - பீட்டா டிவைடட் பை √1 + பீட்டான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு √1 + பீட்டாவும் ஒரு √1 + பீட்டாவும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்னென்னு மட்டும் வரும், F0L டிவைடட் பை βc. இந்த டேர்மையும் ஒன்றா சேர்த்து எழுதினீங்கன்னா √1 - β² வந்திருக்கும். ஓகேவா,
ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்திருக்கும். இதை நம்ம 7th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது F2 இன்ட்டு T2. நான் கூட சொன்னேன்ல F2ஓட வேல்யூ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல்ல ப்ளஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு F0. அதே மாதிரி T2ஓட வேல்யூவில் மைனஸ் வந்திருக்கும் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ அதை வந்து L இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா பை பீட்டா சி அப்படின்றத போடுறோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் பீட்டாவை நம்ம ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா அப்படின்ற மாதிரி எழுதுகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது தனித்தனியாக ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா அந்த மாதிரி எழுதிட்டு, ஸோ இந்த டேர்மில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா கேன்சல் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் வரும், F0 L டிவைடட் பை பீட்டா சி. இந்த ரெண்டு டேர்மையும் ஒன்றா சேர்த்து எழுதும் போது ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ NBனா நம்ம என்னென்னு பார்த்தோம், F1 T1 ப்ளஸ் F2 T2 அப்படின்ற மாதிரி வருமா. ஸோ இங்கே இருக்கு இல்லையா N1 NB ஈக்குவல் டு F1 T1 ப்ளஸ் F2 T2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F1 T1ஓட வேல்யூவும் F2 T2 நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா, அது ரெண்டுத்தோட வேல்யூமே சேமாக தான் வருது. ஓகேவா, அதனால் NBயோட வேல்யூ எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 இன்ட்டு F0 L டிவைடட் பை பீட்டா சி ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்தது which is of course equal to the number of cycle transmitted by B எவ்வளோ transmit பண்ணியிருக்கோ அதுதான். The number of cycle omitted by A transmitter on the other hand is equal to the constant frequency multiplied by the total time travel. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு அதை பொறுத்த வரல, அதாவது பிஏ பொறுத்த வரல அது போனது ஒரு ஃப்ரீக்வன்சி டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும், வந்தது ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஏவை பொறுத்த வரல ஏவோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, கான்ஸ்டண்ட்டான ஃப்ரீக்வன்சி F0ன்னு வரும் இன்டூ T1 ப்ளஸ் T2ன்னு பண்ணி போகிறீங்க. அங்கே வந்து F1 T1 ப்ளஸ் F2 T2ன்னு பண்ணீங்கல்ல, ஏன்னா அந்த பாயிண்ட்டை பியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி திரும்பி வரக்கு ஒரு ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும்ல. ஸோ அதனால் NA இஸ் ஈக்குவல் டு F0 T1 ப்ளஸ் T2 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இப்போ நம்ம முன்னாடியே வந்து T1 ப்ளஸ் T2ஓட வேல்யூஸ் வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L/V அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T1 ப்ளஸ் T2க்கு பதிலாக 2L/பீட்டா சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுதானே நம்ம எடுத்திருக்கோம், லைக் T1 ப்ளஸ் T2க்கு பதிலாக 2L இந்த டேர்ம் எடுத்திருக்காங்க 2L/பீட்டா சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ண போகிறோம் எதையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எல்லா டேர்ம்ஸ்க்கு பதிலாகவும் நம்ம NAன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல NBயில் இது எல்லாத்துக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், NAன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ NB இஸ் ஈக்குவல் டு NA இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ NB இஸ் ஈக்குவல் டு NA இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர்னு வருது. அப்போ நமக்கு என்னன்றது தெரியுதுன்னா this implies a traveling twin B age is less than the earth bound by the twin A by the factor of root of 1 minus beta square. அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ஆஃப் பி இருக்கு இல்லையா, ட்வின் பியோட ஏஜ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்வின் ஏவோட ஏஜ் இன்டூ ரூட்டுன்னு எடுக்கும் போதே அது கண்டிப்பாக ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்பியோட வேல்யூ வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் the traveling twin B age less than the earth bounded by the factor. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலை உங்களுக்கு. ஓகேவா, NB ஈக்குவல் டு NAன்னு சொல்லலை, NB இஸ் ஈக்குவல் டு NA இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை த ஃபேக்டர் 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர் டு த ஹோல் பவர் ஆஃப் 1/2 லைக் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த சொல்யூஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.